வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பன்ருட்டி அரசு மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நோயாளிகள். ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் உள்ளதால் கூடுதலாக மருத்துவரை நியமிக்க கோரிக்கை. சேதமடைந்துள்ள திருவண்ணாமலை செங்கம் தரைப்பாலம். ஆபத்தை உணராமல் பயணிக்கும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். மயிலாடுதுறையில் பெய்த கனமழையினால் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நெற்பயிரில் புகையான் நோய் தாக்குதல். 40% மகசூல் குறைந்ததால் இழப்பீடு வழங்க கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பெரியகுளத்தின் மதகுகள் பழுதடைந்து வீணாகி வரும் நீர். அதிகாரிகளின் அலட்சிய போக்கு குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. பன்ருட்டி அரசு மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே உள்ளதால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தற்போது மழைக்காலமாக உள்ளதால் காய்ச்சல், சளி போன்ற உடல் உபாதைகளால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவில் ஒரு மருத்துவர் மட்டுமே சிகிச்சை அளிப்பதால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. உடல் உபாதைகளோடு வரும் முதியோர் நீண்ட நேரம் நிற்க முடியாமல் தரையில் அமரும் சூழலும் உள்ளது. எனவே புற நோயாளிகள் பிரிவில் கூடுதலாக மருத்துவரை நியமனம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் தரைப்பாலம் சேதமடைந்துள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பாலத்தின் மீது பயணம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாளவாநாயக்கன்பேட்டை அருகே செய்யாற்றின் குறுக்கே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கான்கிரீட் தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தரைப்பாலம் மீது போடப்பட்ட கான்கிரீட் தளம் தற்போது முற்றிலுமாக சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. அத்துடன் தரைப்பாலத்தின் மீது அமைக்கப்பட்ட கம்பி தடுப்பு சுவர் காணாமல் போயுள்ளது. இந்நிலையில் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தரைப்பாலம் இடிந்து விழும் அபாய நிலையும் காணப்படுகின்றது. ஆனால் ஆபத்தை உணராத மக்கள் மற்றும் மாணவர்கள் பாலத்தின் மீது ஏறிச் செல்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தடுப்பு சுவர்கள் அமைக்க வேண்டும் என்றும் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் கொட்டி தீர்த்த கனமழையினால் சுமார் 100 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீர் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 6 நாட்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருகின்றது. மயிலாடுதுறை, செம்பனார் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் பெய்த கனமழையினால் தாழ்வான பகுதி வெள்ள நீர் சூழ்ந்தது. இதில் குளிச்சாறு, அரங்கக்குடி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இளம் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் குளிச்சாறு கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் தூர்வாராததே இதற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினர். எனவே வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளதுக்கு தண்ணி இப்போ பெஞ்ச மழையில் எங்கள் வயல்லாம் தண்ணியில் கிடக்குங்க, மூழ்கி கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் கிட்டத்தட்ட தண்ணி உள்ளதாங்க கிடக்குது. அது வடிகால் வாய்க்கால் சரியில்லாதனால இந்த அளவுக்கு கிடக்குது. ஒரு 4 நாள் பெஞ்ச மழையிலே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் வேறு மழை சொல்லியிருக்காங்க. அந்த வடிகால் வாய்க்கால்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் வடியுங்கிற நிலமையில இருக்குது. ஏதோ பார்த்து இந்த அரசாங்கம் பார்த்து அது ஏதோ வடிகால் வாய்க்கால்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்து செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஆவணம் செய்யுங்க. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மணிக்கூண்டு பேருந்து நிலையம், பெரிய கடை வீதி, கிழக்கு ரத வீதி ஆகிய பகுதிகள் முக்கிய வணிக வளாகங்கள் நிறைந்த இடமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் மாநகராட்சி சார்பில் தெருக்களின் இரு ஓரங்களிலும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்காக JCB வாகனம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு வருகின்றது.
பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் தாமதமாவதால் பொதுமக்கள் கடைகளுக்கு உள்ளே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வியாபாரம் பாதிக்கப்படுவதால் கழிவுநீர் வாய்க்காலில் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓடை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடை தோண்டில் கல் எல்லாத்துக்கும் மேலே தூக்கி போட்டாங்க. இங்கே இருக்கிற கடை ஒரு 30லேருந்து 50 கடை வரைக்கும் இருக்குது. இந்த லைனில் 30 கடை, பக்கம் சர்ச்சுக்காண்டு ஒரு 20 கடை, 50 கடை இருக்குது. 50 கடை வேலை செய்கிறவங்கெல்லாம் பாதிப்பு நிறையா இருக்குது. 50 பேர் கடையிலையும் ஒரு கடைக்கு 5 பேர் 6 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 300 பேர் குடும்பம் பாதிக்கப்படுது. முனிசிபாலிட்டிக்கு நான் நகராட்சிக்காரங்களை கேட்டால் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ஆர்டர் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோன்னு கான்ட்ராக்ட் காசு சொல்கிறாங்க. நகராட்சியில் போய் கேளுங்கிறாங்க. மனு எழுதி கொடுங்கங்கிறாங்க. மனு எழுதி கொடுத்து நாங்கள் என்னைக்கு கொடுத்து என்னைக்கு வாங்குறது? எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் புகையான் நோய் தாக்குதலால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்பூங்குருதி கிராமத்தில் நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜீவ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிரில் புகையான் நோய் தாக்குதலால் ஏற்பட்டுள்ளதால் 40% நெல் மகசூல் பாதிக்கப்பட்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். ஆண்டிப்பட்டியில் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படும் ஆடு வதை கூட்டத்தை சீரமைத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி சந்தை வளாகத்தில் ஆடுகளை வெட்டுவதற்காக ஆடு வதைக்கூடம் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதற்காக ஒரு பணியாளர் நியமிக்கப்பட்டு வெட்டப்படும் ஆடுகளுக்கு டோக்கன் வழங்கி முறையாக செயல்பட்டு வந்தது. இதனை ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள இறைச்சி கடைக்காரர்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த கூடம் முறையான பராமரிப்பு இன்றி புதர்கள் மண்டி காட்சியளிக்கின்றது. அத்துடன் பணியாளர்கள் சரிவர நியமிக்காததால் ஆடுகளை வெட்ட வரும் சிலர் முறையாக சுத்தப்படுத்தாமல் சென்று விடுகின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவி வருகின்றது. எனவே ஆடுவதை கூடத்திற்கு பணியாளரை நியமித்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் தரமற்ற விதை மற்றும் ஏக்கருக்கு அதிக செலவு செய்யப்படுவதால் உருளைக்கிழங்கு விலை உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகின்றது. இதற்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், பீன்ஸ், முள்ளங்கி, வெள்ளைப்பூண்டு மற்றும் சைனீஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு அதிக அளவில் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யப்படுகின்றது. இங்கு விளையும் உருளைக்கிழங்கு சுவை அதிகம் என்பதால் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் ஊட்டி உருளைக்கிழங்கு உதகை உழவர் சந்தையில் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய்க்கும், மார்க்கெட்டின் சந்தையில் 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. மேலும் 45 கிலோ மூட்டை 1860 ரூபாய் முதல் 2400 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் நல்ல லாபம் கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் லாரி வாடகை மற்றும் தரமற்ற விதை கிழங்குகளால் விலை உயர்ந்துள்ளதாக கூறிய விவசாயிகள் மக்கள் அவதியடைவதால் தரமான விதை கிழங்குகளை மானிய விலையில் வழங்கினால் கிலோ 30 ரூபாய் முதல் 40 வரை விற்பனை செய்ய முடியும் என்றும் கூறினர். கிழங்கு இப்போ வருஷம் ஃபுல்லாகவே 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா 80 ரூபா வித்துட்டு இருக்குது. இங்கேயே இப்படி விற்கிறதுனால விவசாயிங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்குது. ஆனால் விதை சரியில்லை. அதனால ஏக்கருக்கு விதை கிழங்கு கம்மியாக விற்குது, செலவு ஜாஸ்தியாகுது. மாவட்ட நிர்வாகம் தரமான விதை விவசாயிகளுக்கு தந்தா ரெட்டிப்பு லாபம் அடைவாங்கன்ட்டு விவசாயியுடைய கோரிக்கை. முதல் ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. இதனால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றன. இதனால் ஏராளமான பயணிகள் வந்து செல்லும் நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பேருந்தில் ஏற முயலும் போது முதியோர் கீழே விழும் நிலை ஏற்படுகின்றது. எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளையும் அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. ராணிப்பேட்டை அருகே 75 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தரைப்பாலம் சேதமடைந்துள்ளதால் புதிய தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் தர்மநீதி என்ற கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஏரி உபரிநீர் கால்வாய் அமைக்க
பைப் தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. தற்போது அந்த பாலம் முற்றிலுமாக சிதிலமடைந்து உறுதியற்ற நிலையில் காணப்படுவதால் மழைக்காலங்களில் ஏரி உபரிநீர் வெளியேறாமல் குடியிருப்புக்குள் தண்ணீர் வந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சேதமடைந்த பாலத்தில் நாள்தோறும் மக்கள் பயணிப்பதால் புதிய தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று தர்மநீதி ஊராட்சி மன்ற தலைவி அனிதா முரளி மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தார். வரலாற்று சின்னமான தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையில் உலக மரபு வார விழாவினை ஒட்டி சுற்றுலா பயணிகள் இலவசமாக கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சின்னமான டேனிஷ் கோட்டை தொல்லியல் துறையின் அகழ் வைப்பகமாகவும் உள்ளது. இதனை நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். இங்கு புராதன வரலாற்று சின்னங்கள் மற்றும் பண்டைய கால சுவடுகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆண்டுதோறும் உலக மரபு வார விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி இவ்வாண்டு உலக மரபு வார விழா நேற்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இதையொட்டி 7 நாட்கள் வரை டேனிஷ் கோட்டை மற்றும் தொல்லியல் அருங்காட்சியகத்தை இலவசமாக பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர்.